4 நாளாக கதை சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பாக கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமான சமப்படுத்திட்டு போனோம் இல்லையோ, அதற்காகவான்னு இன்னைக்கு சொல்லிடுறேன். நாராயணன்கிற சப்தம் இருக்கே, நாரங்களுக்குள்ளே வியாபித்திருக்கிறான்ங்கிறதுனால நாராயணன். நாராயணாம் அயனம் யஹாசகா நாராயணா. இது தத்புருஷ சமாசம். சம்ஸ்கிருதத்தில் 2 சமாசம் உண்டு. ஒன்று 2 சமாசம்னா பல சமாசங்கள் உண்டு. ஒன்று தத்புருஷ சமாசம், ஒன்று பகுர்விரீகி சமாசம். நாராயணாம் அயனம் யஹாசகா நாராயணா. நாரங்களுக்கு யார் அயனம் ஆசிரயமோ அவன் நாராயணன். நாராக அயனம் யசசகா நாராயணா. நாரங்களை அயனமாக கொண்டவன் யாரோ அவன் நாராயணன். நாரங்களுக்கெல்லாம் அவன் இருப்பிடம், நாரங்களை இருப்பிடமாக அவன் கொண்டிருக்கிறான். நாரங்கள்னு எதை சொல்லும்? அவனை தவிர எல்லாவற்றையும் சொல்லும்னு வச்சுப்போம். இப்போ இந்த மண்டபம்லாம் நாரந்தான், நாம் அத்தனை பேரு நாரந்தான், பெருமானுடைய திருமேனியே நாரந்தான், அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நார சப்தத்துக்குள்ளே அடக்கந்தான். அப்ப இது இத்தனைக்கும் எது இருப்பிடம்? அவனை தவிர மற்ற அத்தனைக்கும் அவன்தான் ஆசிரயம். அயனம்னா ஆசிரயம், இருப்பிடம்னு அர்த்தம். நாரங்களுக்கெல்லாம் அவர் இருப்பிடம். எதே போல இப்ப இது இருக்கு, இதை எடுத்து அடி என் கையில வச்சுட்டேன். இதை நாரம்னு வச்சுங்கோ, இது அயனம்னு வச்சுங்கோ. இது இத்தனை இதுல தானே இருக்கு. இப்போ நாரங்களுக்கு அயனம் இந்த கை, இது அயனமாகாது. பெருமான் தான் என்னைக்கு அயனமாவர். அவரை ஒழிந்த மற்ற அத்தனைக்கும் அவர் அயனமாக இருக்கிறார். புரியும் எதை வேணா. இப்ப இதை எடுத்து கையில் வச்சுக்கிறோம். அப்ப இது நாரம், இது அயனம். ஏதோ ஒண்ணு ஆசிரியிக்கிறது, ஏதோ ஒண்ணு தாங்குகிறது. ஒண்ணு தாங்கப்படுகிறது, மற்றொன்னு தாங்குகிறது. இந்த 2 சம்பந்தத்தையும் வைத்து நாரங்களுக்கெல்லாம் பெருமான் இருப்பிடமாக இருக்கிறார், நாராயணன்னு பார்த்துட்டோம். இது ஓரளவுக்கு புரிஞ்சுடலாம். ஆனா இன்னொன்னு புரியறதுதான் சிரமம். நாரங்களை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார், தன்னை தவிர மற்ற எல்லாவற்றையும் தான் இருப்பிடமாக கொண்டிருக்கிறார்னா அதற்குள்ள வியாபித்திருக்கிறார்னு அர்த்தம். இப்ப நமக்குள்ள பகவான் இருக்கார், ஆத்மாவுக்குள்ள இருக்கார், சரீரத்துக்குள்ள இருக்கார். அப்ப அவர் இதை இருப்பிடமாக கொண்டிருக்காரோ இல்லையோ. இதுல ஏன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொன்னேன்னா, இது நாரம், இது ஆதாரம் அயனம். இந்த நாரத்தை கை தாங்கிடுறதுன்னு சொல்லிடலாம். அப்ப இதுதானே நாராயணம், கை தாங்கி தொல்லியோ. ஆனா இந்த கை எப்போதாவது இந்த பொருளுக்கு உள்ள போய் வியாபிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஒன்னும் வெளியில வியாபிக்கலாம், இல்லே உள்ள வியாபிக்கலாம். இப்ப அடுத்ததுக்கு திருஷ்டாந்தம் பார்ப்போம். இந்த பழத்தை எடுத்துங்கோ, இல்ல புஷ்பம் இப்ப போட்டாலும் இல்லையோ, இந்த புஷ்பத்தை எடுத்துங்கோ. புஷ்பத்தில் இருக்கிற புஷ்பமாகிற தன்மை, புஷ்பத்தில் இருக்கிற மனம் புஷ்பத்துக்குள்ள முழுக்க வியாபிச்சிருக்கோ இல்லையோ. இந்த ஜீவாத்மா இருக்கார், இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்கு முழுக்க வியாபிச்சிருக்காரோ இல்லையோ. இதெல்லாம் உள்ள வியாபிக்கிறதுக்கு உதாகரணம். ஆனால் இந்த ஜீவாத்மா சரீரத்துக்கு வெளியில வியாபிக்க முடியாது. இப்ப சரீரத்தை தூக்கி ஜீவாத்மா மேல வச்சிட முடியுமா? முடியாது. ஆனா உடம்புக்குள்ள ஜீவாத்மாவால வியாபிக்க முடியும். அதே சமயத்தில் இதை எடுத்து கையில வைக்க முடியுமே தவிர இந்த கையால இந்த பொருளுக்கு உள்ள வியாபிப்பதற்கு முடியாது. லோகத்துல நீங்க எத்தனை தேடினாலும் ஒன்னும் இதுக்கு அது ஆதாரமா இருக்கும், அப்ப அது இதுக்குள்ள இருக்காது. ஒன்னு அது இதுக்குள்ள இருந்துடுத்துன்னா இதுக்கு அது ஆதாரமா இருக்காது. இப்படி ஏதோ ஒண்ணுதான் லோகத்துல நாம பார்த்திருக்கோம். ஆனா நாராயணனுக்கு உண்டான தனிச்சிறப்பே எல்லாம் அவனிடத்திலே ஆசிரியித்து கிடக்கும். அதே சமயத்தில் எல்லாவற்றையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்காருன்னா அந்தராத்மத்துவம்னு சொல்லுவார்கள். உள்ள அந்தர்யாமிங்கிற மொழி உள்ளுக்குள்ள இருக்கார். அவர் உள்ளுக்குள்ள இருந்தால்தான் நம்மை ஆட்சி செலுத்த முடியும். அவர் வெளியில வியாபித்தால்தான் நம்மை தாங்க முடியும். ரெண்டுத்துக்கு 2 வெவ்வேறு பிரயோஜனம். வெளியில இருக்கிறதுனால ஆதாரம் பகவான்னு தெரிஞ்சுட்டோம், உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலே நியமிப்பவன் பகவான்னு தெரிஞ்சுக்கிறோம். உள்ளுக்குள்ள போனாத்தானே உன்னை நியமிக்கிறதுக்கு முடியும், ஆட்சி செலுத்துறதுக்கு முடியும். அதே சமயத்தில் வெளியில இருந்தா தானே ஆதாரமாக தாங்குவதற்கு முடியும். இதத்தான் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் புறமும் பெருமான் வியாபித்திருக்கிறான். இப்ப இந்த மண்டபம் முழுக்க பகவான் வியாபிச்சிருக்கான்னு சொல்லிடுவோம். நம்மாழ்வார் அவ்வளவு சுலபத்தில் அதை ஒத்துக்கிறதா இல்லை. அவர் இன்னொரு பாட்டுல தெரிவித்தார், கடல் நீர் முழுக்க பகவான் வியாபிக்கிறான். எப்படி வியாபித்திருப்பர்? கரந்தசில் இடந்தொரும் இடந்திரள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துளன். பரந்த அண்டமிதனா கரந்தெங்கும் பரந்துளன். கடல் முழுக்க பகவான் பறந்திருக்கான்னு சொல்லிட்டு விட்டுடாதே. அது காற்று கூட பறந்திருக்கும், ஆகாயம் வெளி கூட பறந்திருக்கும். ஆனா பகவான் கடல்ல பறந்திருக்காருன்னா எப்படி தெரியுமோ?
ஓரொரு நீர்த்திவலைக்குள்ளும் பறந்திருக்கிறான். வெறும கடலுக்கு மேல அவர் பறந்திருக்காருன்னு அர்த்தம் அல்ல. ஓரொரு நீர்த்திவலைக்குள்ளே, நீர்த்திவலை கூட பெருசா இருக்கும் இல்லையோ. ஆழ்வார் இன்னும் சுருக்கி விட்டார், கரந்த சிலிடந்தொரும் இடந்துகள் பொருள் தரும். சில்லுங்கிற இடம் கண்ணு இமைக்கிற மொழியோ. இந்த இமைக்கிற இடத்துக்கு நடுவுல லட்சக்கணக்கான கிருமிகள் உண்டு.